ஒரு டயலாக் அடிப்பார் நம்ம வடிவேலு, சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, இருந்து பாருங்க அப்போ தான் தெரியும்னு சொல்லுவார். சும்மா இருக்கிறவனுடைய மைண்டு வந்து எதையாவது யோசிக்கும், தேவையில்லாத விஷயங்கள். இவன் அந்த மாதிரி தான் அந்த பொண்ணை கொஞ்சம் உட்காந்து டார்ச்சர் பண்ணியிருந்திருக்கான். ஓகே, தேவையில்லாத விஷயங்களை பார்த்து தேவையில்லாத விஷயங்களுக்காக அவன் வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கான். இந்த பொண்ணு வந்து ஒரு தைரியமான பொண்ணு அப்படின்னா அது பொண்கள் வந்து என்ன சொல்லி வளர்ப்பாங்க, அம்மா நீ கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷனுங்கிற மாதிரி அந்த காலத்துலேருந்து வந்தது. அது மாறிடுச்சு. பட் ஆனால் இந்த பொண்ணு அந்த மைண்டில் தான் இருந்திருக்கு. ஏன்னா அதனுடைய ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம கேட்குறோம், இன்னொருடன் என்னால் வாழ்க்கை நடத்த முடியாது, அதனால் நான் இந்த உலகை விட்டு செல்கிறேன், கடைசியாக ஸ்டேட்மெண்ட் முடிச்சிருக்குது. அந்த அந்த ஒரு இது ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க பொண்ணோட அப்பா வந்து ஒரு பெருமையாக சொன்னார் பாருங்க. அது ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன இதில் என்ன பெருமை இருக்குது, ஒரு பெற்ற மகளை நம்ம இழந்திருக்கோம், அந்த அந்த ஒரு வார்த்தைக்காக இது இல்லை, நான் அப்படி தங்கமா என் பிள்ளைய வளர்த்துருக்கேன்னு அவர் பெருமைப்படுறாரு இதில். பட் அந்த தாட் அந்த பொண்ணுக்கு இருந்ததுனால தான் வந்து அந்த பொண்ணு வந்து போயிடுச்சு. இப்போ இதே வந்து அந்த பொண்ணு வந்து இல்லைன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போயிருந்தா அதனுடைய கான்சிக்வன்சஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுடைய சமூகம் இன்னமும் அப்படி தானே இருக்குது, மாறாமல் தானே இருக்குது. அதாவது 50 சவரன் கொடுத்த இடத்துல இன்றைக்கி 200 பவுன்லேருந்து 1000 பவுன் வரைக்கும் கொடுக்குறாங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பொண்ணு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகுதுன்னு வைங்க, அந்த இப்போ அந்த வாழா வெட்டி வந்துட்டா பார்ப்பான்னு நேரடியாக சொல்ல மாட்டாங்க, சுற்றி குசு குசுன்னு பேசுவாங்க. இதே ஒரு குழந்தை இல்லாத பெண் வந்து ஒரு வளைகாப்பு இடத்துக்கு வந்தாக்க, என்ப்பா இவளுக்கே குழந்தை கிடையாது, இவ எதுக்கு வந்து வளையல் போட வந்திருக்கிறா அப்படின்னு பேசக்கூடிய வாய்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் இந்த பிள்ளை நினச்சிருக்கோம். நம்ம வந்து இனிமே வந்து வெளி உலகத்துக்கு வந்து அப்பா அம்மாவோட போய் இருந்துடலான்னு முடிவு எடுத்திருந்தாலும் இந்த ஒரு சங்கடம் அந்த பொண்ணுக்கு இருந்திருக்குமா இல்லையா? கண்டிப்பாக இருந்திருக்கும். அதனால இந்த பொண்ணு அதை யோசிச்சிருக்கு. பட் இன்னும் ஸ்ட்ராங்கான பொண்ணு அந்த வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பண்ணியிருக்கலாம். அதனுடைய மனப்பக்குவம் அந்த நேரத்தில் எப்படி இருந்தது நமக்கு, ஏன்னா